ஹலோ ட்ரேடர்ஸ், 19/8/2024 திங்கட்கிழமைக்கான தொழில்நுட்ப பகுப்பாய்வு. அதாவது மண்டே நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபினிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன, மண்டே எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபர்தராக எனக்கு ஃப்ரைடேவோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தில் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஃப்ரைடே என்னால் ப்ரீ மார்க்கெட் அண்ட் அனாலிசிஸ் வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஆனால் நான் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சம் நியூஸ் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணேன். ஒரு 200 பாயிண்ட்ஸ் எப்போ கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸ் எப்போ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃப்ரைடே என்ன கன்ஃபர்மேஷன் தெரில. ஸோ ஆனால் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மார்க்கெட். ஸோ அதை பற்றி நான் டுமாரோ மார்னிங் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ டெக்னிக்கலி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் பர்டிகுலராக ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு மார்க்கெட் விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஓகே, ஸோ நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறப்பனா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு டிராயிங் கொடுத்துருந்தோம். ஸோ டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத டவுன் இயரை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஃபர்தராக எனக்கு மார்க்கெட் ஒரு அடிஷ்னலி நம்மளுக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுத்து குட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன், பேங்க் நிஃப்டி ஏறவும் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக ஏறிடுச்சு. நான் எதை வச்சு உங்களுக்கு ஃபர்தராக டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்னோட ஃபார்மேஷன் கிடச்சி லோ பிரேக் பண்ணுவோமே. ஓகே, நான் கண்டிப்பாக அந்த ஒரு அதாவது வெனஸ்டேவோட லோ நம்மளுக்கு டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் மார்க்கெட் வெனஸ்டேவோட ஹையில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்மால் சப்போர்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எனக்கு கன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஸோ என்னன்னா, நிஃப்டி 50 ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்று டேவோட ஹையில் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ 24,562 சப்போர்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஸோ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கீழே விழணும். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400, அதாவது 24,400 to 480. ஸோ இந்த லெவல் வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழுந்துட்டு இங்கேருந்து அடிஷ்னலி சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகணும். இல்லைனா நம்மளுக்கு இருந்த வாக்கில் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ இருந்த வாக்கில் நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது. அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,654 நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப, ஸோ ரிவர்சல் ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800 தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? 24,800 to 24,900 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதாவது ஓகே, ஸோ 24,500 to 24,650 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 24,550 to 24,650. ஸோ இந்த லெவல் ஒன் ஆஃப் த குரூசியல் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் அங்கேருந்து ஆகலை அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் மார்க்கெட் ஆல் டைம் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை அதிகமாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அப்படி நம்மளுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஆல் டைம் நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25,400 அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து 25,800 அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 லெவல்ஸ் தான் நம்மளுக்கு ஆல் டைம் பிரேக் பண்ணால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ அனதர் லெவல். ஸோ நம்மளுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் ஸோ நம்ம அதை அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பைரி டே தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ ஆனால் நம்மளுக்கு ஃபுல்லாக நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேவே சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரைடேவா, அதாவது தேர்ஸ்டேவா, ஆமாம் தேர்ஸ்டே ஈவினிங் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னே கிரியேட் பண்ணியிருக்கு நம்மளுக்கு ஃபர்தராக. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு இதை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் கிடச்சிச்சு. ஸோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஃபர்தராக இப்போ அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணணும். 50,800 மார்க்கெட் பிரேக் பண்ணணும் ஃபர்தராக. ஸோ அப்படி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 51,000. இதுக்குள்ளே என்னோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்காது.
ஸோ இதில் இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷனாக இது ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு புல்லிஷ் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறப்ப தான் ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இதை வந்து கன்ஃபர்மேஷனாக இதிலேருந்து கன்ஃபர்மேஷன் வச்சு அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். ஸோ சப்போர்ட் எடுக்காமல் நம்மளுக்கு இதிலே ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடச்சி கீழே விழுந்தாலும் கீழே விழுந்தது தான். ஸோ இல்லைனா இங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஸோ அப் ட்ரெண்ட் போகும். அதுக்கான நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக வந்து 51,700 வரையும் அடுத்த மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா, 51,700 to 51,950. ஸோ இதுதான் என்னோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் எனக்கு கிடச்சக்கூடிய கன்ஃபர்மேஷன் லெவல். ஓகே, ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனில் நான் என்னோடய ட்ரேடிங் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து 50,510 இருக்குது. சரிங்களா, 510 இருக்குது. ஸோ எனக்கு மார்க்கெட் கண்டிப்பாக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வேளை நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓரளவு சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் ஃபர்தராக. அதாவது 50,400 to 450. ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அது பிரேக் பண்ணிச்சுன்னா 50,250. சரிங்களா, 250க்குள்ளே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கே கிராஸ் ஆகுது பிரேக் பண்ணுது அப்படின்னா தாராளமாக ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். 50,000 வரையும் நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ நம்ம ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து கவர் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஸோ மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். 50,700 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50,800 ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் எனக்கு இங்கே பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறப்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 51,000. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷனோ அதே தான் ஃபின் நிஃப்டியும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன ஃபார்மேஷனில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குன்னா ஸோ சேம் ஃபார்மேஷன் புல்லிஸில் தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக இந்த சப்போர்ட் லெவல் ஸோ இதை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ மார்க்கெட் நம்மளுக்கு 22,300 வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கான அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்போ கீழே வந்துடுமோ அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். பட் டேவோட ஹைக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப ஸோ ஃபர்தராக எனக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ இந்த ஒரு புல்லி ஸ்ட்ரென்த்தை நான் பார்த்தேன் 22,800 சப்போர்ட்டில் வந்து பிரேக் அவுட் பார்த்தேன். ஸோ ஃபர்தராக ஓகே இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக வந்து 23,160 வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில். சரிங்களா, உங்களுக்கு ஓரளவு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ ஃபர்தராக நீங்கள் இந்த லெவல்ஸ்குள்ளே 23,100 to 150 to 60. ஸோ இந்த லெவல்ஸ்க்குள்ளே ஃபர்தராக உங்களோட ட்ரேடை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். இங்கே நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப 200க்கு மேலே நம்மளோட என்ட்ரிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஃபர்தராக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு பிரேக் பண்ணுதுன்னா சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 23,800 வரையும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ அதே ஃபின் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஸோ நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா சேம் கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷன் தான். ஸோ டேவோட ஹையில் வந்து நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி டேவோட ஹையில் வந்து உட்காருது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். 23,100 வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுருக்கோம். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப இந்த லெவல் 23,150. ஸோ அது வரையும் நம்மளோட ட்ரேடிங் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி 23,280 தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு மார்க்கெட் வந்து இந்த டேவோட இந்த லோவை பிரேக் பண்ணதுன்னா நம்ம என்ட்ரி எடுப்பீங்க சில பேர். ஸோ அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஃபர்தராக நம்மளுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். 22,900 மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால தான் ஸோ என்னோட என்ட்ரிஸ் இருக்கும் 22,841 வரையும். ஸோ மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அப்படிங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுவேன். ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு இன்னமும் டவுன் ட்ரெண்ட் விழுதுன்னா ஃபர்தராக இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது 22,700. சரிங்களா, ஸோ இதான் வந்து நம்மளோட ஓவரால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லெவல். ஸோ நம்ம மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபண்டமெண்டலாக பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டலாக சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப மார்க்கெட்டோட டேரக்ஷனை நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா எந்த கம்பெனியோட ஸ்டாக் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நியூஸ் வருது இல்லை எக்கானமி பேஸ் பண்ணி நியூஸ் வருதுன்னா ஸோ கண்டிப்பாக நம்மளால் நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
ஸோ அதனால தான் நம்ம ஃபண்டமெண்டலையும் சேர்த்து வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஓகே. ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கோர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் அடுத்த ஒரு அப்டேஷன் வந்து ஒரு 2 or 3 வீக்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ சென்னையில் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ், சரிங்களா? ஸோ இது எப்போதுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது ஐடியா இருக்குது, சம் கம்பெனியோட டைப் வச்சு. ஸோ இன்னும் எனக்கு அதுக்கான ஃபுல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. ஸோ நான் கிடைச்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சென்னை மக்கள்ஸ் வந்து ஸோ அங்கே வந்து இந்த நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் A to Z, சரிங்களா? ஸோ அதுக்கான அப்டேஷன் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ நீங்களும் வந்து டே பை டே வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.